கேட்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற போதுங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை இயேசு, எத்தனை படகுகள் கண்டா? அப்போ அந்த கடலோரத்துல 2 படகு மாத்திரம் தான் இருந்திருக்குமா? நிறைய இருந்திருக்கும்ல. ஒரு ஆமை சொல்லல. யாரெல்லாம் அந்த பீச் பக்கம் போயிருக்கீங்க, அங்க படகுகள் இருக்கா? அல்லேலூயா. வேதத்துல இயேசு போன இடத்துல அநேக படகுகள் இருந்த நேரத்துல இயேசுடைய கண்களில 2 படகுகள் தென்பட்டது. 2 படகுகள் தென்பட்டது. நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளில் விட்டு இறங்கி, அப்ப அவங்க இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு அந்த வலை? அந்த படகு எங்க இருந்த படகு இப்ப எங்க இருக்கு? கடலுக்குள்ள இருந்த படகு இப்ப எங்க வந்திருக்குங்க? அதாவது வேலை செய்து ஓய்வு பெற்ற பிறகு இப்ப எதுக்கு ஓய்வு கிடைச்சிருக்கு படகுக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி அந்த படகு என்னவா இருந்திருக்கு? செயல்படுத்தப்பட்டு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராவ் முழுவதும் அந்த படகு என்னவா பண்ணி இருக்குங்க? வேலை செஞ்சிருக்கு. ஆனா வேலை செஞ்ச படகு இப்ப என்ன வந்திருக்கு? ஓய்வா இருந்திருக்கு. யாருக்களை விளங்குது நான் சொல்றது? நைட்டு ஃபுல்லா உழைச்ச அந்த படகு இப்ப கரையோரத்துல ஒதுங்கி நிக்குது. அநேக படகுகள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல இயேசுடைய பார்வை 2 படகை மாத்திரம் தான் பார்க்க நேரிட்டது. நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு மீண்டும் வாசிங்க. லூக்கா 19:5 தானே? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் என்னங்க இப்ப முதல்ல எதை பார்த்தாங்க? ஏசப்பா சத்தம் வாய்த்தான் சொல்லும். இப்ப லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வாக்கியத்திற்கு முதல் வார்த்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அது இல்ல. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது என்னங்க? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து என்னங்க? அப்ப முதலாவதாக எதை கண்டாரு? எத்தனை படகுகள்? இப்ப இங்க ஒன்று கண்கிறார். யாருக்கு பார்க்கிறாரு? சகேவை பார்க்கிறார். 3வது ஒருத்தரை பார்க்கிறார். நீங்க எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வந்தபோதே, அதை ஐபன் பண்ணீங்க, அவனுடைய தகப்பன் அவனை எத்தனை கண்டு பார்த்திருக்கிறோங்க? சத்தமா சொல்லுங்க. 3 கண்டு. 3 இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? முதல்ல இரவு முழுவதுமாய் பிரயாசப்பட்டு உழைச்சு போய் வேலை செஞ்ச படகு இளைப்பாறுகிற வேலையில அந்த படகு இயேசு பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாம். அப்ப இரவு முழுவதும் எது செயல்படுத்தப்பட்டு இருந்தது? படகு. செயல்படாத வேலையில இயேசு படகை பார்த்தார். அல்லேலூயா. அப்ப அந்த படகு செயல்படுத்துகிற வேலையில அந்த படகு இயேசு பார்க்காத தூரத்துல அந்த படகு இருந்துச்சு. செயல்படாத நேரத்துல அந்த படகு இயேசு பார்க்க இடத்துல இருந்தது. யாருக்கு விளங்குது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. படகு இரவு முழுவதும் என்ன பண்ணின்னு இருக்குங்க? செயல்பட்டு கொண்டிருந்தது. செயல்பட்டு கொண்டிருந்த படகு இப்ப என்ன ஆகுது? ஓய்வுக்காக எங்க வந்து நிக்குது? கரையில. அந்த ஓய்வுக்காக நின்ற கரையில் நிற்கிற அநேக படகுகள் இருந்தாலும் கூட அங்க எத்தனை படகு இயேசு பார்க்கிறார்? 2 படகு. இப்ப அந்த 2 படகுகளுடைய அந்த அத்தியாயங்களை நீங்க தொடர்ந்து வாசிங்க. பாத்தீங்கன்னா அது அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீமோன் பேதுரு ராவ் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பண்ணல. ராவ் முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் அகப்படல.
ஆனா இயேசு அந்த இரவு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட அந்த படகு அப்பொழுது இயேசுடைய பார்வையில் அந்த படகு அகப்படல. செயல்படுத்தப்பட்ட படகு செயலுக்காக ஓய்வுக்காக நின்ற பொழுது இயேசு அந்த படகை பார்க்கிறார். யாருக்கு விளங்குது? அப்ப அந்த படகு யாரு பார்க்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த படகு யாரு பார்க்க வேண்டிய இடத்துல அந்த படகு இருக்கு? இயேசு பார்க்க வேண்டிய இடத்துல அந்த படகு இருந்துச்சு. ரைட். ரெண்டாவது, ஒருத்தன் மரத்து மேல போயிட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். வகை தேடுகிற வேலையில அவனோட சூழ்நிலை எல்லாமே எப்படியா இருக்குது? எதிர்மறையா இருக்கு. திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. இயேசுவை காணக்கூடாதபடிக்கு நெருக்கையில என்ன பண்ணா, ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக ஓடி காட்டத்தின் மரத்தின் மேல ஏறுகான். இந்த ஏறின ஏறுகையே அங்க இருக்கிறத எந்த மனுஷனும் பார்க்கல, எந்த மனுஷனும் அவனை அறியல. ஆனா செயல்படுத்தும் பொழுது யாரும் அங்க பார்க்கல. செயல்படுத்தப்பட்ட விஷயம் முடிச்ச பிறகு அவர் அமைதியா இருக்கிற வேலையை சகேவேசு பார்க்கிறார். யாருக்கு விளங்குது நான் சொல்றேன்? இரவு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட படகு யாருடைய பார்வையில இல்ல? இயேசுடைய பார்வையில இல்ல. செயல்படுத்தும் போது இயேசு அந்த படகுகள் என்ன பண்ணல? பார்க்கல. இப்போ செயல்படுத்திக் கொண்டிருந்த படகு ஓய்வா இருக்கும் பொழுது அந்த படகு இயேசு பார்க்கிறான். ஜனக்கூட்டத்திற்குள்ளே போக முடியாதவன் ஜனக்கூட்டத்துக்கு முன்பதாக ஓடும் போது யாரும் சகேவன் யாருக்கு விளங்குது? ஒரு இடத்து மேல, ஒரு காட்டத்தின் மரத்து மேல ஏறி அமர்ந்து கொண்டு இருக்கிற வேலையில இப்ப அவன் எப்படியா இருக்கிறான்? ரிலாக்ஸ் பண்றான். வேலை செஞ்சுவன். இப்ப நான் ஆகிட்டான். யாருக்கு விளங்குது? விளங்குதா விளங்கலையா? இப்போ நீங்க வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வர்றீங்க, அங்கிருந்து நடந்தோ இல்ல பைக்ல ஏதோ வரீங்க, வந்து என்ன பண்றீங்க? விளங்குதா? இப்ப அந்த பிரயாசம் நிறைவேறின பிறகு என்ன பண்றீங்க? அமைதியா. செயல்படுத்தும் பொழுது, நடக்கும் போது சகேவை எந்த மனுஷனும் பார்க்கல. மரத்து மேல இருக்கும்போது இயேசு அந்த இடத்தில் வந்து அவனை கண்டு. ஓகேங்களா? இப்ப மூன்றாவது ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துர்மார்க்கமா செலவழித்து பன்றி தின்கிற தவிடு தின்ன ஆசையா இருந்தா ஆசைப்பட்ட விஷயத்தை அவன் என்ன பண்ணல? கொடுக்கல. அப்ப பன்றி தின்னுகிற தவிடு ஆசைப்படும் போது அப்பாவுடைய பார்வையில மகன் இல்லை. ஒரு ராமேஸ்வரம் பன்றி தின்னுகிற தவிடு சாப்பிடலாம், இதை சாப்பிட்டாவது என்னுடைய பசிய ஆற்றிக்குவன் நினைக்கும் பொழுது அந்த தவிட கூட யாரு கொடுக்கல? இளையகுமாரனுக்கு. அப்போ இளையகுமாரனுக்கு ஏன் கொடுக்கப்படல? அது அப்புறம் அவன் விரும்பினது கூட ஏன் அங்க கிடைக்கலன்னா அவன் அப்பாவுக்கு பார்வையில் தூரமானவனாய் காணப்பட்டான். யாருக்கு விளங்குதுங்க? மூன்று காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். முதல் காரியம், இயேசுவுக்கு முன்பதாக நின்ற இரண்டு படகு. இரவு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்த படகு ஓய்வுக்காக எங்க வந்திருக்குங்க? கரையில. அல்லேலூயா. அந்த படகு, எவ்வளவு படகுகள் இருந்தாலும் கூட இயேசுடைய பார்வையில் எத்தனை படகு தான் தெரியுது? இரண்டு படகு. இரண்டாவது, ஒரு மனுஷன் உலகத்தால துர்மார்க்கமான காரியத்தை செய்து அநியாயமாக வரி வசூல் செய்து உலகத்தால பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை பார்க்காம ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட அந்த மனிதன் எல்லா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும்போது கூட அவன் ஆசைப்பட்ட விஷயத்தை செயல்படுத்துவதற்காக எல்லா மனுஷருக்கு முன்பதாக அவன் ஓடினான். அல்லேலூயா. ஓடும் பொழுது எந்த மனுஷனும் அவனை குறித்து பேசப்படவில்லை. ஓடும் பொழுது பிரயாசப்படும் பொழுது எந்த மனுஷனும் அவனை பார்க்கவில்லை. எப்பொழுது சகேவை இயேசு கண்டாரோ அப்பொழுதுதான் சகேவு குறித்து ஜனங்கள் பேசுகிறார்கள். யாருக்கு விளங்குது? ஒரு ராமேஸ்வரம். இயேசு பார்க்காத வரையிலும் சகேவுடைய பெயர் வேதத்தில் எந்த இடத்திலும் என்ன பண்ணல? சொல்லப்படல. சகே குறித்து பாவி என்று சொல்லப்படல. இயேசு எப்பொழுது சகேவை கண்டாரோ அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு கூட அவர் அடைத்து கொண்டு போகையில ஜனங்கள் எல்லாரும் இவரோ பாவியான மனுஷத்துல தங்க போகிறார் என்று முறுமுறுத்த உடனே சகேவு அதுக்கு முன்பதாக எந்த பிரசங்கத்தையும் கேட்கல. நியாய பிரமாணம் என்பது தெரியாது, அற்புத அடையாளங்களை பார்க்கல. இயேசு கண்ட ஒரு பார்வை சகேவுடைய வாழ்வுல பாவி என்கின்றதான ஒரு அடையாளத்தை உணர்வுனாய் காணப்பட்டது. ஆமா சொல்லுங்க. மூணாவது காரியம், தூர தேசத்துல துர்மார்க்கமாய் வீட்டில் இருந்து அவன் புறப்படும் பொழுது அவன் பிள்ளையா தான் போனான். திரும்ப வரும்பொழுது அவன் எப்படியா வருகிறான்? எல்லாவற்றும் இழந்து போனான். நானோ பசியினால சாகிறேன் என்று. ஏன் அவன் பசியினால் செத்தான்? ஏன் பசியினால் செத்தான்? நீங்க நினைப்பீங்க, அவன் அப்பா பார்வைக்கு அப்பாற்பட்டவனாய் காணப்பட்டான். அப்பா பார்வையில அவன் இருந்தவனா இருந்தானா அவன் பசிக்கிற வேலையில அப்பா உணவு கொடுத்திருப்பார். யாருக்கு விளங்குது? ஒரு ஆமை சொல்லுங்க. அவன் பசியினால சாகுறான்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் அப்பாவுடைய பார்வையில அப்பாற்பட்டவனா இருந்ததுனாலதான் அவன் சாப்பாடுனா சாப்பிடறான்.
ஆனா இப்ப என்ன ஸ்டேட்மெண்டோட ஒரு அப்பா வீட்டுக்கு திரும்ப வரான்னு சொன்னா, நான் பிள்ளையா வரல, ஏதோ வரேன், வேலைக்காரனா. அப்பாவுடைய பார்வையில அப்பாற்பட்டவனா இருக்கும் பொழுது பன்றி திணுகிற தவிடு சாப்பிட ஆசைப்பட்ட போது கூட அது அவனுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படல. அவன் எப்பொழுது அப்பாவுடைய பார்வையில் அவன் வந்தானோ அவன் கேட்காததை அப்பா திரும்ப கொடுத்தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லல. ஏதன் சொல்லப்படுகிறது, இளையகுமாரன் வருகிறதை இளையகுமாரன் தகப்பனை பார்க்கல, தகப்பன் தான் இளையகுமாரன் கண்டான். இந்த 3 சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா படகுகளை இயேசு கண்டார், சகேவை இயேசு கண்டார், தூரத்தில் வந்த இளையகுமாரன் இயேசு. இந்த 3 பேருமே என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒருத்தரும் கேட்கல. 3 பேர் சூழ்நிலையிலும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீண்டும் அகப்படல. பேதுரு சீமோனை பார்த்து இயேசு ஆண்டவரே, நாங்க இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல, எங்களை ஆசீர்வதின்னு கேட்கல. இயேசு பார்த்த ஒரு பார்வை நல்லா கவனிக்கணும். இயேசு எத்தனை படகு பார்த்தாரு? ஆனா 2 படகுல ஆண்டவர் டிராவல் பண்ண, ஒரு படகுல தான் போனோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கணும். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக, அப்ப இன்னும் ஒரு மீன் அதுல ஹேட் ஆகுதுன்னு சொன்னா அந்த வலை கிழிஞ்சிடும். யாருக்கு விளங்குது? எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்பது யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு விளங்குதுங்க? அந்த வலைகளுக்குள்ள எவ்வளவு மீன் தான் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? தெய்வத்துக்கு. ஒருவேளை அந்த வலைகளுக்குள்ள 2 மீனோ 3 மீனோ ஒருவேளை எக்ஸஸ் ஆயிருந்தா இருந்த மீன் எல்லாமே திரும்ப எதுக்குள்ள போயிட்டு இருக்கும்? எது சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட கர்த்தர் என்ன பண்ண மாட்டார, வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப தேவன் உங்களை எதனை ஆசீர்வதிக்கணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. பார்த்தது எத்தனை படகு? இப்ப எத்தனை படகுல அவர் போறாரு? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பார்த்தது எத்தனை படகு, ஆனா போனது ஒரு படகு. அப்ப போகாத படகு குறித்து, ஃபார் எக்ஸாம்பிள் சீமோன் அவன் என்ன ஃபீல் பண்ணிருப்பான்? என் படகுல வந்திருக்கலாமே, இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இப்ப நடக்க சூழ்நிலைன்னா போன படகுல வலைய போடுறான், வலை போட்டப்பட்டு திரளான மீன்கள் வருது. இப்ப இதுல மாத்திரம் ஃபுல் ஆகல, இப்ப ஓய்வா இருக்க பத்தியா அந்த படகு இப்ப எங்க வருது? யாருக்கு விளங்குதுங்க? இப்ப ஏசு 2 படகு பாத்திர, போனது ஒரு படகா இருக்கலாம், ஆனா நிறைப்பினது 2 படகு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறான்னு சொன்னா உன் குடும்பத்தில் இருக்கிறதான சோர்வுகளை, குறைவுகளை தெய்வம் நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து, எந்த 2 படகுகளும்? போனது ஒரு படகு. யாருக்கு விளங்குது? ஏசப்பா இருக்கிற படகுல மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, இயேசு பார்த்த 2 படகுகளும் ஆசீர்வாதம். எந்த குடும்பம் இயேசு பார்க்க வேண்டிய இடத்துல எந்த குடும்பம் இருக்குதோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். யாருக்கு விளங்குதுங்க? இயேசு பார்ப்பதற்கு முன்பதாக படகுல வெறுமை இருந்தது, படகுல ஒரு மீனும் இல்ல, நைட்டு ஃபுல்லா செயல்படுத்தப்பட்டது. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லா தூங்கல, நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படின்னா மறுநாள் நம்ம இப்போ நிறைய நேரத்துல பெங்களூர் போனா, இப்ப காலையில போயிட்டு நம்ம நைட்டுனா விடிய காலம் 4 மணிக்கு தான் வரும். சில தூங்குவாங்க, சில தூங்க முடியாது. மறுநாள் காலையில நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த டயர்டு முடியாது. இப்ப நேற்று காலையில 4 o'clock தான் வந்தோம் பெங்களூர் இருந்து. வந்துட்டு இப்ப திரும்ப அந்த டயர்ட்னஸ் வந்து இன்னமும் இருக்கு. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, நைட்டு ஃபுல்லா நம்ம எல்லாம் பண்ணா வலை போடுறான், இழுக்கிறான், ஒரு மீன் ஆகப்படல, வலை போறான், ஒரு மீன் ஆகப்படல. இப்போ ஏசு படகு கண்ட போது ஏசுவோட வலைகளை என்ன பண்ணாங்க, கடலின் ஆழத்துல போடு பண்ணான். இப்ப நான் அந்த இடத்துல இருந்ததை நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நான் வலை போடுறேன், ஒரு 2 மணி நேரம் என்ன பண்றேன், தூங்கிட்டு வரேன். இறங்குதான். இயேசு உங்களை பார்க்கிறவரா இருக்கிறார்னா பலவீனத்துல கர்த்தர் பலன் அடைய செய்வா. இரவு முழுவதுமா செயல்படுத்தப்பட்டவன் ஓய்வுக்காக வந்து நிற்கிற வரையில கர்த்தர் மறுபடியும் அவனை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாருக்கு விளங்குதுங்க? செயல்படுத்தினவன் எதற்காக வந்தான்? ஓய்வுக்காக வந்தான். ஓய்வுக்காக வந்தவனை மறுபடியும் என்னவா சொல்றார் ஆண்டவர்? செயல்பட ஆரம்பிக்கிறப்ப இங்க யார் செயல்படுகிறார்? படகு செயல்படுகிறது, வலை செயல்படுகிறது, வலை வைத்திருக்கிற மனிதனும் செயல்படுகிறான். யார் விளங்குதுங்க? இப்ப எப்பொழுது இவர்கள் பலத்தால் வலையில் போட்ட போது ஒரு மீன் அகப்படல, தெய்வம் சொன்ன பிறகு வார்த்தையின் பிரகாரமாக கேட்டு வலை போடும்போது 2 படகுகளை கர்த்தர் நிரப்புகிறார். யாருக்கு விளங்குதுங்க? இதுல மிக சீக்ரெட், இதுல மறைபொருள் என்ன? இயேசு என்னை பார்த்தா என் படகை கர்த்தர் நிரப்புவார்.
யாருக்கெல்லாம் விளங்குது? அப்போ உன் குடும்பம் யார் பார்க்கிற குடும்பமா இருக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சிருவோம், பிரதர் பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக தான் வாழ்ந்துனுக்கிறேன், பக்கத்து இதல்ல. நீ வாழ்கிற குடும்பம் இயேசுக்கு அருகாமையில் இருக்கணும். அப்ப இயேசு பார்க்கிற தூரத்துல எது இருந்திருக்கு? படகு. அல்லேலூயா. அப்ப நீ யாருடைய அருகிலே இருக்கணும்? உன் பிள்ளைகள் யாருக்கு அருகிலே இருக்கணும்? உன் குடும்பம் யாருக்கு அருகிலே இருக்கணும்? அப்ப ஏசப்பா எப்பெல்லாம் பாக்குறாரோ பாக்குற இடத்தெல்லாம் நீங்க ஏசப்பாவுடைய கண்ணுல தெரியணும். இளைஞன் ஒரு ஆமை சொல்லுற, நீ செயல்படுத்தப்படாமல் இருந்தாலும் கூட தெய்வத்துடைய பார்வையில இருந்தா உன்னை கர்த்தர் செயல்படுத்துவார். இளைஞன் ஒண்ணு. அல்லேலூயா. ஓய்வுக்காக நின்ற படக கர்த்தர் மறுபடியும் செயல்படுத்த வைக்கிறார்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப இங்க சீமோன் பேதுரு, ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் நான் பண்ணவே இல்லை, விளங்குதா, எங்களுக்கு மீன் பிடிக்கும்னு அதுவும் கேட்கவே இல்லை. பார்த்தாரு, அந்த ஒரு பார்வை 2 படகுகள் நிரம்பிச்சு. இறங்குதா. இப்ப 2வது ஒரு கருத்தை, இயேசு வெள்ளையா இருக்கிறாரா கருப்பா இருக்கிறாரா இல்ல என்ன போல அழகா இருக்கிறான்றதாக என்ன பண்ணாரு? சகேவு வந்தாரு. ஆனா சகேவு எதற்காக வந்தாரோ, எது அங்க நடந்துச்சோ இல்லையோ, அவர் நினைக்காதது இயேசு பார்த்த ஒரு பார்வை அதை அவனை மாத்துச்சு. அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அது அங்க நடக்கல. இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கல, எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். பார்க்க இவர சொல்றாங்களே ஃபேமஸ்ன்றாங்களா, அவர் எப்படிதாங்கிறாரு, சைடா பாத்துலாமே. நம்ம சைடுல ஒரு தலைவர் பார்த்துட்டா ஆக்ரோஷம் ஆகும் பாத்தீங்கன்னா, ஏன்னா பார்க்காத ஒரு ஆளை பார்த்துட்டா நம்மள அறியாம ஒரு ஒரு உணர்ச்சி வந்துடும். விளங்குதா? வருமா வராதா? அல்லேலூயா. ஏன்னா பார்க்காத ஒருத்தர். இப்ப விஷயம் என்னன்னா, பார்க்காத ஒரு யார பார்க்கலாம் வந்தனோ அவரு யார் பார்க்கறது? இயேசு பார்க்கிறார். இயேசு அவனை கண்டு சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல. இப்ப சகேவு கேட்டாரா, உன் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வான்னு சகேவு கூப்பிட்டாரா? இல்ல 2 படகுல ஆண்டவரே நைட்டெல்லாம் நாங்க டிராவல் பண்ண ஒண்ணு கடையில எங்க படகுல ஏறிவான்னு இவரு கேட்டாரா? சகேவு இயேசப்பா என் வீட்டுக்கு வான்னு கேட்டாரா? இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரே ஒரு காரணம் இயேசுடைய பார்வை. நீங்க செய்யற தான தர்மம் இயேசுவை பார்க்க வைக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது இயேசுவை பார்க்க வைக்கணும். நீங்கள் உபவாசிக்கிற உபவாசமானது இயேசு திரும்பி பார்க்க வைக்கணும். எனக்கு வேணாங்குதுங்க. அப்ப நல்ல கவனிங்க. ஏன் ஏசப்பா படகையும் சகையும் பார்த்தான்னு நான் தியானிச்சேன். இப்போ பைக்ல வரும்போது இவங்க 2 பேருமே வேலை செஞ்சதுனாலதான் ஏசப்பா பார்த்தார். விளங்கணும். எத்தனையோ படகு ஆல்ரெடி ஓய்வில் இருக்கு. ஓய்வா இருக்கிற படகு இயேசு பார்க்கல, வேலை செஞ்சு ஓய்வா இருக்கிற படகை தான் இயேசு பார்த்தார். நான் வேலையே செய்யாம கர்த்தரை ஆசீர்வதிக்க நினைச்சது ஆகாது. நான் ஜெபிக்காம எனக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தினது ஆகாது. நான் ஜெபிக்காம எனக்கு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு அது ஆகாது. தேவனுடைய பார்வையில முதல்ல நீ உழைக்கணும், ப்ராசஸ் செய்யணும், தேவனுக்காக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு இருந்தாதான் இயேசு பார்த்தோம். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது சகேவு சூழ்நிலை பார்த்து ஓடல, சூழ்நிலைகளுக்கு முன்பதாக சகேவு ஓடினால்தான் இயேசு சகேவு பார்த்தாரு. யாருக்கு விளங்குதுங்க? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு அவன் டிராவல் பண்ணி ஒரு மீன் அகப்படல, அவன் ஓய்வு என்று தூக்கமின்றி எல்லாவற்றும் தோற்று போனவனா இருந்த போதுல இயேசு வலைய பார்த்தார், படகு பார்த்தார். விளங்குதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, செயல்படுத்தினாதான் உன்னை இயேசு பார்த்தான். நீ செயல்படுத்தப்பட்டு தோற்று போனவனா இருந்தாலும் கூட உன்னை தோற்று போன இடத்துல கர்த்தர் ஜெயத்தை அடைய செய்வான். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமா சொல்லுங்க. ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன், கர்த்தருக்காக நிக்க மாட்டேன், கர்த்தருக்காக கொடுக்க மாட்டேன், ஆனா கர்த்தர் என்ன பார்க்கணும். அது இந்த காலம் எந்த காலமும் ஆகாது. விளங்குதா? திரளான ஜனங்கள் கூட நிற்கும் போது எந்த ஜனத்தை இயேசு பேரு சொல்லி கூப்பிடலையாப்பா? உலகமே இவனை பாவின்னு சொல்லுது, அவர் பாவியா பார்க்கல, பிள்ளையா பார்த்தாரு. நீ எப்படின்னா இருக்கணும், கர்த்தருக்காக அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த ஊழியத்துல சில நான் பயன்படுத்துறேன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு எனக்குள்ள ஆவியான சில காரியத்தை தூண்டுதல் நிமித்தமா தான் சொல்றது. நீங்க நிறைய பேர் மாம்சத்துல பார்க்கிற ஊழியங்கள் அல்ல, மாம்சத்துல பார்க்கிற ஊழியம் இந்த ஊழியங்கள் அல்ல, மாம்சத்துல கட்டப்படுகிற ஊழியம் இந்த ஊழியங்கள் அல்ல, பரலோகத்துடைய சத்தத்தை செய்கிற ஊழியமா இருக்கும். ஒரு ஆமா சொல்லுங்கள. இப்ப செயல்படுத்தப்பட்டு நீ ஓய்வா இருந்தாலும் கூட கர்த்தர் மறுபடியும் உங்களை செயல்படுத்த வைக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை சகேவு ஜனக்கூட்டம் ரொம்ப டஃபா, நிறைய பேர் சர்ச்சில் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப வேலையா இருக்குது, என் சூழ்நிலை யாருக்கு தெரியும், 50 minutes மெசேஜுக்காக 10 hours டிராவல் பண்றோம், 15 நிமிஷம் மெசேஜுக்காக எத்தனை மணி நேரம் டிராவல் பண்றோம், 10 மணி நேரம் டிராவல் பண்றோம். இது இன்வெஸ்ட் பண்ண 5,000 ஃபார் எக்ஸாம்பிள். 15 நிமிஷம் மெசேஜுக்காக எவ்வளவு நேரம் நாங்க டிராவல் பண்றோம்? விளங்குதா? ஒருத்தர் அல்ல, 7 பேர் 10 எத்தனை மணி நேரம் ஆகுது? 70 மணி நேரம். எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்? விளங்குதா? இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்காம நேரத்தை பார்க்காம கர்த்தருக்காக வந்து நிக்கிறவன் தான் கர்த்தர் பார்க்க முடியும். நான் டைரக்டா வந்துட்டு நான் மைக்கு பிடிச்சேன்னு ஊழியத்தில் செட் ஆகாது.
ஊழியம் என்பது அர்ப்பணிப்பு இல்லாமல் செயல்படாமல ஊழியத்தில் நிற்கவும் முடியாது. அல்லேலூயா. இந்த விஷயத்துல எதுனா எல்லா படகையும் ஏசப்பா பகலையா இந்த 2 படகு பார்த்தா இந்த 2 படகு தான் நைட்டு ஃபுல்லா டிராவல் ஆகி செயல்படுத்தி கொண்டு இருந்தது. இப்போ செயல்படுத்தி கொண்டு ஃபெயிலியரா இருந்த இந்த படகை கத்த சக்சஸா மாட்டேன். இலங்கை கொண்டு உள்ளாம சொல்லுவாங்க. ஆனா நான் செயல்படுத்த மாட்டேன், எனக்கு சக்சஸ் மட்டும் வேணும்னா வேலைக்கு யாருக்கு விளங்குது? சகேவுடைய வாழ்க்கையில சக்சஸோட மிக முக்கியமான விஷயம் அவன் செயல்பட்டான். செயல்படுத்தும் போது அவன் இறங்கி வரும்போது எல்லா ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இவரோ இப்ப ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை ஒரு பிரசங்கத்தை கூட சகேவு கேட்டதா வேதம் பதிவு செய்யல. ஆனா இயேசு கூட தான் நின்னாரு. இயேசு கிட்ட சகேவை பார்த்து சீக்கிரம் இறங்கிமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. நான் நின்ற உடனே இப்ப சகேவு சத்தியத்தை சொல்றான், நான் யாரிடத்திலும் அநேகம் அதை விசாரிக்கும் போது நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணத்தை 2 நியாயப்பிரமாணத்தை சொல்லி இருக்கிறான். யாரிடத்துல அநேகமா வாங்கணும்னா திரும்ப என்ன பண்ணோம்? சிலத்துல பாவ மன்னிப்பு வேணதான். இதுவரையிலுமே சத்தியத்தை அறியாதவன் சத்தியத்தை சொல்றானா கூட யாரு இருக்கிறது? ஏசு கூட இருக்கணும். உன்னுடைய டேலண்ட் அல்ல, உன்னுடைய பொருளாதாரம் அல்ல, உன்னுடைய ஒருவேளை நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு ஊழியத்துல நல்லா பாடுறவன் நல்லா பாடல்ன்ற விஷயம் அல்ல. தேவனுக்கு முன்பதாக நீ செயல்படுத்துவனாய் காணப்படணும். தேவனுக்கு முன்பதாக இழக்கப்படுவனாய் காணப்படணும். விளங்குதா? தேவனுக்கு முன்பதாக இழக்காம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவே நீங்க நினைக்கிறீங்க நான் இழக்க மாட்டேன் ஆனா பெற்றுக்கொள்ளணும். இது மீண்டும் ஈரே மினிஸ்ட்ரியில இந்த வானத்து மாச சபையில் அது நடக்காது. விளங்குதா? நீ செயல்படுத்த மாட்டேன் ஆனா எனக்கு என்ன அங்கீகாரம்னா அது எப்படி கிடக்கும்? என் ஆடுகளின் சத்தத்திற்கு விளங்குதா? ஆடுகள் தான் மெய்ப்பண்ற சத்தத்துக்கு ஆடுகள் தானே பண்ணும். ஆனா சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா ஆடுகள் சத்தத்தை யார் கேட்க நினைக்கிறீங்க? இந்த ஆடு எங்க போனா உருப்படாது. புரிஞ்சு ராமன் சொல்லணும். என் ஆடுகளின் சத்தத்திற்கு ஆனா சூழ்நிலை என்ன மாறுதுன்னா நான் சொல்றது யாரு கேட்க நினைக்கிறீங்க? ஆடு சொல்றது யாரு கேட்க நினைக்கிறீங்க? இது சபை, இது ஊழியம். ஆண்டவர் விலைக்கிரயமாய் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுக்கப்பட்ட சபை. இது எந்த சுயநலமும் எந்த தனிநபருடைய சூழ்நிலையும் இங்க ஈடுபடாது. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தெய்வத்தை மாத்திரமா. அல்லேலூயா. விளங்குதா? இது எந்த விதமான பின்புலத்தை சார்ந்தது அல்ல. ஆனா செயல்படுத்துவர்களை தான் ஆண்டவர் பார்க்க முடியும். செயல்படாம ஒரு நாள் ஆண்டவர் ஒண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டார். திரளான ஜனங்கள் கூட இருக்கிறாங்களா, ஒருத்தன் பேராவது ஏசப்பா சொன்னாரா? விளங்குதா? ஒருத்தன் பேர் ஏசப்பா சொல்லவே இல்லை. அங்க இரவு முழுவதும் எத்தனையோ படகுகள் அங்க ஓய்வா இருக்கும்போது ஒரு படகையும் ஆண்டவர் பார்த்து 2 படகு பார்த்து அந்த 2 பேருக்கு ஆண்டவர் உள்ள போக சொன்னார். யார் செயல்படுத்தப்பட்டானோ அவனோடு கூட தான் அவர் டிராவல் ஆவார். இழக்காம சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஆண்டவர் வாழ்க்கையில செயல்படுத்த மாட்டோம். விளங்கி கொண்டவங்க புரிஞ்சவங்க, நீ தேவனுக்காக இழைக்காம விட்டு கொடுக்காம எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேலை இல்லாம நினைக்கல. எல்லாரும் வேலை இருந்துதான் விட்டுதான் ஊழியத்தை செய்யறான். எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருந்துதான் ஊழியத்தை செய்யறான். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எந்த படகு செயல்படுத்துகிறதோ அந்த செயல்படுத்துகிற படகு தான் இயேசுவால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த படகு தான் அவரால் பயன்படுத்துவே. ஓய்வாருக்கு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அது கரையில இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆழத்துல வந்தாலும் இறங்கதான். புரிஞ்சு விடாமன்னு சொல்லுங்க. எந்த படகு செயல்படுதோ நீ தோற்று போனாலும் உன்னை அவர் பார்த்தா தோற்று போன வாழ்க்கை ஜெயமா மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவர் எதை பார்த்தாருங்க? தூங்குறதுதான். இது போல பேசுறவங்க தூக்கம் தான் வரும் இவ்வளவு சாஃப்டா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதல்ல எத்தனை பார்த்தாரு? 2 படகுல பார்க்கும்போது படகுல அந்த திரளான மீன்கள் இருந்தது. பார்க்கிறவர்கள் எப்படி இருந்தது? வெறுமை இருந்தது. ஆனா பார்த்தது பிறகு கத்தர் வெறுமையை கத்தர் அமிழத்தக்கதாய் கத்தர் மாற்றினார். 2வது, எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் ஓடினவன் சகேவு இயேசு கண்ட உடனே எல்லாரும் பாவி சொல்றாங்க. ஆனா இயேசு அவங்க என்ன சொல்லல. ஆனா நீங்க நிறைய பேர் நாமே என்ன பண்றோம்? நான் பண்றது ரைட்டு, நான் செய்யறது. சகேவு சொல்லவே இல்லை. இயேசுவோடு கூட நிற்கிறவன் தன்னை பெருமையா பேச மாட்டான். ஊழியத்தினுடைய நான் இதெல்லாம் எத்தனையோ நபர்களோடு கூட தான் டிராவல் பண்ணி ஊழியத்தை செய்யறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்துல ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களோடு கூட தான் ஊழியம். எந்த ஆவி எது எந்த இடத்துல சபையில ஸ்பிரிட் எது அது செயல்படுதுன்னு தெரியாது. பெருமையா இருக்கிற சகேவு இயேசுவோடு கூட நிற்கும் போது இவன் பாவியான்னு சொல்லும்போது அவனுக்குள்ள அந்த பெருமை அற்று போய் அவன் சொல்றான், நான் அநேகமாய் வாங்கினது அதை நான் திரும்ப செலுத்துது. இயேசு உன்னை பார்த்தான்னா நீ யார் என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். நான் யார் தெரியுமான்னு சொல்றவங்க கூட யார் இருக்க மாட்டாரு. யாருக்கு விளங்குது? நான் யார் தெரியுமான்னு சொல்றவனோட யார் இருக்க மாட்டாரு. நான் யாருன்னு அறிந்து இன்னொன்னு கூட யார் நிக்கிறோம்? இயேசு நிக்கணும். ராமன் சொல்லுங்க.
இப்ப இயேசு சகேவை பார்த்த ஒரு பார்வை சகேவுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது. எதை நம்பி அவன் வரல? ரட்சிப்பை நம்பி வரல. எதற்காக வந்தான்? பார்க்கணும்னு வந்தவனுக்கு இப்ப எது கத்தர் கொடுத்தாரு? ஒரு பார்வை அவன் வாழ்க்கையை மாற்று நமக்கு. அல்லேலூயா. வாசிங்க 15-20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு, இதுவரையிலும் அவன் பன்றி மேய்த்துட்டு ஓய்வா இருந்தவன் இப்ப என்ன பண்றான்? எழுந்து செயல்படுத்தாம அந்த செயல்பாடு தான் அப்பா அவனை பார்க்க வச்சது. இறங்கினவங்க, நான் செயல்பட மாட்டேன், அப்பா வந்து என்ன பார்க்கணும், அது வேலைக்கு ஆகாது. நீ ஒரு ஸ்டெப் வச்சு பாரு, 16 ஸ்டெப் அப்பா வைப்பாரு. விலங்குதான். நான் ஸ்டெப் வைக்க மாட்டேன், நான் புச்ச மொயிலுக்கு 3 காலு, நான் சொல்லதான் ரைட், நீ உட்காந்துனா இந்த இதல்ல நீ சாகரில் அங்கேதான் வரும். விலங்குதான். அவன் தன் தப்பிதங்களை உணர்ந்து, நான் எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாகவும் பார்வைக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, உம்முடைய கூலிக்காரின் ஒருவனாக வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் போனான். சொன்னத செஞ்சான். பாத்தியா? செஞ்சதுதான் ஏசப்பா அவனை பார்க்க வச்சாரு. செயல்படாம யாரையும் ஏசு பார்க்கவே முடியாதுன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சத்தமா எல்லாம் வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். நல்ல கவனிங்க. அப்ப யாருக்காக ரெடியா இருந்தது? தகப்பன் பிள்ளைக்காக ரெடியா அதே இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அப்பா பாக்குற தொலைவுல யார் வரணும்? யாருக்கு விளங்குதுங்க? அப்பா அங்கேதான் இருக்கிறாரு. ஆனா அப்பா பாக்குற தூரத்துல யாரு இருக்கணும்? படகு இருக்கணும். அப்பா பாக்குற இடத்துல சகேவு இருந்தான், அப்பா பாக்குற இடத்துல இளையகுமாரன் இருந்தான். இதுதான் ஆசீர்வாதம். விளங்குதான்? என்னை தேடி வருவார், என்னை தேடி வருவார். நீ அங்கேயே உட்காந்தா அவர் அங்கேதான் இருப்பார். ஏன்னா அவர் மாறாதவர். அல்லேலூயா. நீ அப்பா பார்க்கிற தூரத்துல நீ வந்தா உன்னை அவர் பார்த்துட்டா நீ வராத, உன்னை தேடி அவர் ஓடி வருவார். அப்ப நீ எங்க இருக்குன்னா அப்பா பார்க்கிற தூரத்துல எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை தெய்வத்தால் கொடுக்க முடியும். விளங்கினவங்க. 20ஆம் வசனம் வாசிப்பாங்க. இப்ப வாசிப்பாங்க. ஆவிக்குரிய கண்களோடு எழுந்து புறப்பட்டு வந்தான். பிள்ளை அப்பாவை பார்க்கல, அப்பாதான். அப்ப யாருக்காக யார் காத்துட்டு இருக்கிறாரு? பிள்ளைக்காக தகப்ப. அப்போ அப்பா பார்க்கிற தூரத்துல பிள்ளை இருக்குமா என்பதுதான் விஷயம். அப்பாவுடைய பார்வைக்கு தூரமா இருக்கும்போது அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? பன்றி தின்னுகிற தவிடுக்கு ஆசைப்பட்டான். அப்ப அவன் எங்க இருந்தான்? அப்பாவுக்கு தூரமானவனா இருந்தான். வேற சொல்லப்படுது, யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி. விளங்குதா? அப்பா சமூகத்துக்கு விலகி போனா பன்றி தின்னுகிறது கூட உனக்கு கிடைக்காது. விளங்குதா? அப்பா பார்வையில் வந்தா நீ கேட்காததையும் கத்து கொடுப்பாரு. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப நீ யார் பார்க்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும். சில சத்தியெல்லாம் சில செய்தி வரும்போது வியாக்கரமா விளங்குது. அதோட வெளிப்பாடுகள் அப்பதான் எனக்கு விளங்குது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மைக்கு. இந்த பிரசனத்தை நம்ம பெங்களூர் தானே, இந்த பிரசனத்தை ஓரளவு நான் பெங்களூர் தான் பேசுவேன் ஒரு குடும்பத்தை. அந்த பிரசனத்தை முடிச்சிட்ட பிறகு நிறைய அங்க இடத்துல நிறைய சாட்சிகள் சொன்னாங்க. இதுவரை வித்தியாசமா இருந்த ஒரு செய்தி. ஆனா இந்த இடத்துல நான் பேசும்போது எனக்கு வித்தியாசமா இருக்கு. செயல்படுத்துகிறவர்களோடு தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்க முடியும். செயல்படுத்தாத எந்த மனுஷனும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கவே பார்க்க. விளங்குதா? எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு பேர் உழைக்கிறீங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு எனக்கு விளங்கும். நான் சொல்றது விளங்க நினைக்கிறேன். செயல்படாம கர்த்தருடைய கண்கள் உங்க மேல வரவே வராது. அவன் எழுந்து புறப்பட்டு தகப்படத்துக்கு வந்து தூரத்தில் வருவதை தகப்பன் கண்டு என்ன பண்ணாரு? பார்த்தாரு. புள்ளன்னு தெரிஞ்ச உடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஓடி மனதுருகி ஓடி கழுத்தை பிடித்து கொண்டு முத்தம் செய்தான். விளங்குதான்? அப்ப நான் யாரு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும்? யாரு அப்ப என்ன திரும்பும் போதெல்லாம் அப்பா திரும்புறாருன்னா நான் யாருடைய பார்வையிலே இருக்கணும். விளங்குதான்? புரிஞ்சவங்க ராமே சொல்லுங்க. படகு திரும்புற இடத்துல பார்த்தாரு. போன இடத்துல மேல யாரு இருந்தா? தூரத்துல வருது யாரு பார்த்தா? நீ கிட்ட இருக்கிறியோ தூரத்துல இருக்கணும், ஆனா அப்பா பார்க்க வேண்டிய இடத்துல பொல்ல இருக்கணும். விளங்குதா? இந்த 3 பேருடைய வாழ்விலும் இவங்க எதுவுமே கேட்கல. கேட்காதத இயேசு கொடுத்தார். என் படகை நிரப்புன்னு சொல்லி சீமோன பேதுரும் கேட்கல. அந்த பார்வை அவன் நிரப்ப செய்தது. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு தான் வந்தான். ஆனா இப்பதான் சகிவ மனுஷனாவே மாறி இருக்கிறான். அல்லேலூயா. இதுவரை சுயமா இருந்தவன், தான் செஞ்சுதான் கரெக்ட், நான் பேசதான் கரெக்ட்னு வாழ்ந்தவன் இப்ப அவனை பார்த்து சொல்ல இவர் பாவி சொல்லும் போது அப்ப விளங்குது என் கூட நிக்கிறது யாரு? ஏசு. இதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? பாவிகளோடு கூட நிக்கும் போது நான் பாவியா இருந்தேன். இப்ப நான் யாரோட கூட நிக்கிறேன்? யாருக்கு விளங்குதுங்க? இப்பதான் எனக்கு விளங்குது நான் பாவி. புரிஞ்சுங்க. தூரத்தில் வருகிறதை தகப்பன் கண்டு என்ன பண்ணாரு?
அப்ப அப்பா பாக்குற தூரத்துல தான் நீங்க இருக்கணும். யாருக்கு விளங்குதுங்க? நீங்க அங்க இருக்கீங்க, உன் குடும்பம் எங்க இருக்கு? அப்பா பார்க்க வேண்டிய தூரத்துல உன் குடும்பம் இருந்தா உன் குடும்பத்துல குறைவுகள் வராது. நீ செயல்படுத்தப்பட்டு தோற்று போய் இருந்தாலும் கூட அப்பா பார்வையில் இருக்கிற படகை கர்த்தர் மறுபடியும் செயல்படுத்த வைப்பார். ஏன்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியினாலே. உன் பலவீனத்தில் என் பலன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஒரு பார்வை அவனுக்கு பெருக பண்ணுகிறது. நீங்கள் யாருடைய பார்வையில் இருக்கிற சனமா இருக்குன்னா, இயேசு பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருப்பீர்கள் என்றா கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை